ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் ஆல்ரெடி மெஷர்மெண்ட் எடுத்து வச்சுருந்தோம்ல, ஒரு நோட் பண்ணி வச்சுருந்தோம் இல்லையா, அந்த ப்ளவுஸுக்கு எப்படி மார்க் பண்ணி கட் பண்ணுறது அப்படின்றது தான் பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு எப்போதுமே செஸ்ட் ரவுண்டை கரெக்டாக எடுத்துக்கோங்க. பிகினர்ஸாக இருந்தீங்க அப்படின்னா நீங்கள் செஸ்ட் ரவுண்ட் டைரக்ட் பாடி மெஷர்மெண்ட்டில் எடுத்துக்கோங்க. அப்படி எடுத்திங்கன்னா தான் உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். இதே இது ப்ளவுஸில் எடுத்தோம் அப்படின்னா கொஞ்சம் முன்ன பின்ன வரும். அதுக்காக தான் செஸ்ட் ரவுண்டை மட்டும் டைரெக்டாக எடுத்துக்கோங்க. இந்த ப்ளவுஸில் செஸ்ட் ரவுண்ட் 10.5 இன்ச்சு எடுத்திருந்தோம், ப்ளஸ் 1 இன்ச்சு. அதாவது ஸ்ட்ரைட் கட்டுங்கிறதுனால அது கொஞ்சம் இழுத்து கொடுக்காது, அதுக்காக 1 இன்ச்சு எக்ஸ்ட்ரா ஆட் பண்ணிக்கிறோம். ஸோ 11.5 இன்ச் அப்படின்றது அந்த ஃபோல்டு பண்ணியிருக்கோம் இல்லையா, அந்த கரை பக்கத்துலேருந்து 11.5 இன்ச்சு ப்ளஸ் 1.5 இன்ச்சு தையலுக்காக. ஸோ மொத்தம் 13 இன்ச்சு எடுத்துக்கிறோம். சரிங்களா? 13 இன்ச்சு எதுக்காக மெஷர் பண்ணுறோன்னா 11.5 இன்ச்சு செஸ்ட் ரவுண்டு ப்ளஸ் 1.5 இன்ச்சு தையல், இது ரெண்டும் சேர்த்து அவங்களுக்கு எவ்வளோ செஸ்ட் ரவுண்ட் இருக்கோ அந்த அளவுக்கு நீங்கள் மார்க் பண்ணிக்கோங்க. இப்போ அந்த 13 இன்ச்சில் வச்சுட்டு நான் அந்த இடத்த கரெக்டாக அப்படியே ஃபோல்ட் பண்ணி எடுக்க போகிறேன். இது எதுக்காக அப்படின்னா இது ஸ்ட்ரைட் கட் ப்ளவுஸ். இதே கிராஸ் கட்னா இப்படி கிடையாது, அப்படியே ரெண்டாக ஃபோல்டு பண்ணி அப்படியே மார்க் பண்ண வேண்டியதான். பட் இது ஸ்ட்ரைட் கட் ப்ளவுஸ் அப்படிங்கிறதுனால இதை செஸ்ட் ரவுண்டை எடுத்து அந்த அளவுக்கு ஃபோல்டு பண்ணிக்கிறோம். ஓகேங்களா? இப்போ ஃபோல்டு பண்ணிவிட்டு இதுக்கப்புறமா தான் நம்ம மார்க்கிங் பண்ண போகிறோம். நம்ம ஃபோல்டு பண்ணி அந்த 13 இன்ச்சு வச்சுருக்கோம் இல்லையா, அதில் அந்த எண்டு வரைக்கும் ஃப்ரண்ட்டு பேக்கு கட் பண்ணுறதுக்கு நமக்கு கிளாத் வந்துடும். ஃப்ரண்ட்டு பேக்கு பட்டி எல்லாத்துக்குமே கிளாத் வந்துடும். ஆப்போசிட் சைடு இருக்கிற கிளாத் 4ஆக ஃபோல்டு பண்ணி நம்ம ஸ்லீவ் தைக்கிறதுக்கு யூஸ் பண்ணிக்கிடுவோம். ஓகேங்களா? இப்போ நம்ம ஃபோல்டு பண்ணியிருக்கிறது 13 இன்ச்சு இருக்கா அப்படின்றத 2 இடத்துல வச்சு மெஷர் பண்ணிக்கோங்க. கீழே மேலே 2 இடத்துலையும் மார்க் பண்ணிக்கோங்க. 13 இன்ச்சு சில நேரம் நம்ம கிராஸாக மடிச்சிட்டோம் அப்படின்னா இருக்காது, அதுக்காக தான் 2 இடத்துல செக் பண்ணிக்கோங்கன்னு சொல்கிறேன். இப்போ கீழே அன்ஈவனாக இருக்க கிளாத்தை கட் பண்ணி எடுத்துடலாம். ஸோ நெக்ஸ்ட்டு 1 இன்ச்சு இது தையலுக்காக மடித்து திருப்போம் இல்லையா, அடித்து திருப்புறதுக்காக நான் 1 இன்ச் எடுத்திருக்கேன். லைனிங் கிளாத்துங்கிறதுனால, மெயின் கிளாத்னா 1.5 இன்ச் எடுத்துக்கோங்க. ஸோ இது லைனிங் அப்படின்றதுனால நான் 1 இன்ச்சில் மார்க் பண்ணியிருக்கேன். நெக்ஸ்ட்டு பேக் நெக்கோட ஹைட்டு. பேக் ஹைட்டு இவங்களோடது 15 இன்ச்சு. நம்ம ஆல்ரெடி மார்க் பண்ணியிருந்தோம் 15 இன்ச்சுன்னு. ஸோ 15 இன்ச்சு ஹைட்டு. நெக்ஸ்ட்டு ஷோல்டர் ஜாயின் பண்ணுவோம் இல்லையா, அதுக்காக ஒரு 1/2 இன்ச்சு மேலே எடுத்துக்கிறோம். ஓகேங்களா? கீழே தையலுக்காக விட்டாச்சு. நெக்ஸ்ட்டு மேலே தையலுக்கு ஷோல்டர் ஜாயின் பண்ணுறதுக்காக ஒரு 1/2 இன்ச்சு தையலுக்கு எடுத்துருக்கோம். ஸோ இதை 2 இடத்துல மார்க் பண்ணியிருக்கேன். 2 இடம் அப்படின்றது எதுக்காக அப்படின்னா ஸ்ட்ரைட்டாக வரணும் அப்படின்றதுக்காக தான். ஸோ எப்போதுமே நான் 2 இடத்துல எடுத்து தான் நான் ஸ்ட்ரைட் லைன் போடுவேன். ஏன்னா அது நம்ம ஒரு 1/4 இன்ச்சு மிஸ் பண்ணாலும் அந்த இடம் ஒழுங்கான கட்டிங் வராது. அதுக்காக நான் ஒரு இடத்துல 1/4 இன்ச்சுனா அடுத்தடுத்து கூடிகிட்டே போகும். அதுக்காக தான் அதை கரெக்டாக வச்சு மார்க் பண்ணணும். நெக்ஸ்ட்டு கழுத்து அகலம். கழுத்து அகலம் நான் 2.25 மார்க் பண்ணியிருந்தோம் அந்த ப்ளவுஸுக்கு. ஸோ 2.25 இன்ச்சு நான் கழுத்து அகலம் எடுத்துக்கிறேன். நெக்ஸ்ட்டு கழுத்து ஜாயின் பண்ணுவோம் இல்லையா, அதுக்காக ஒரு 1/4 இன்ச்சு தையலுக்கு 1/4 இன்ச்சு எடுத்துக்கிறோம். ஸோ கழுத்து அகலம் 2.25 இன்ச்சு ப்ளஸ் 1/4 இன்ச்சு தையலுக்காக எடுத்துருக்கோம். அடுத்தது ஷோல்டர் 2.25 இன்ச்சு. ஸோ அதே 2.25 இன்ச் மறுபடியும் எடுத்துக்கிறோம். நெக்ஸ்ட்டு ஸ்லீவ் ஜாயின் பண்ணுறதுக்காக 1/2 இன்ச்சு. ஸோ மொத்தம் கழுத்து அகலம் 2.25, மறுபடியும் 1/4 இன்ச்சு தையலுக்கு, அடுத்து 2.25, 1/2. ஸோ இந்த பேசிக்கில் தான் கட் பண்ணியிருக்கோம். நெக்ஸ்ட்டு கீழேயும் அதே 2.25 இன்ச்சில் வச்சு ஒரு மார்க்கிங் வச்சுக்கோங்க. ஏன்னா அது ஸ்ட்ரைட்டாக வரணுன்றதுக்காக. ஸோ இப்போது இது 2ஐயும் ஜாயின் பண்ணி ஸ்ட்ரைட் லைன் போட்டு ஜாயின் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட்டு பேக் நெக்கோட ஹைட் எவ்வளவு அப்படின்னு பார்த்தீங்கன்னா 9 இன்ச்சு. நம்ம ரெடி அளவு தான் 9 இன்ச்சு. ஸோ அந்த தையலுக்காக இருக்கிறத நம்ம மார்க் பண்ண எடுத்துக்கல, அதுக்கு கீழே வச்சுட்டு 9 இன்ச்சில் நம்ம மார்க் பண்ணுறோம். ஸோ இப்போ இதில் ஒரு லைன் போட்டு எடுத்துக்கலாம். நெக்ஸ்ட்டு இந்த ஷோல்டர் இருக்கு இல்லையா, அந்த ஷோல்டரோட அளவை ஆல்ரெடி நம்ம மார்க்கிங்கில் எடுத்து ஆம்கோல் மேலே அந்த 1/2 இன்ச்சை விட்டுருங்க. அது தையலுக்கு இருக்கிறது. கீழே 1/2 இன்ச்சு ரெடி அளவு, அதாவது ரெடி அளவு தான் 6. சரிங்களா? மேலே 1/2 இன்ச்சு தையலுக்கு விட்டாச்சு, கீழே ரெடி அளவு 6ன்னா, அதாவது கை ஜாயின் பண்ணுறப்போ ஒரு 1/2 இன்ச்சில் தையல் போடுவோம்ல, அந்த 1/2 இன்ச்சு மேலே ஏற்றி நான் மார்க் பண்ணியிருக்கேன். அதுக்காக 6 இன்ச்சில் மார்க் பண்ணியிருக்கேன். ஓகேங்களா? ரெடி அளவு 6 வந்துச்சு, ஆனால் நான் மார்க்கிங் 6ல் தான் பண்ணியிருக்கேன். ஏன்னா 1/2 இன்ச்சு தையலுக்காக சேர்த்து மார்க் பண்ணியிருக்கேன். 1/2 இன்ச்சு மேலே தள்ளி மார்க் பண்ணோம் அப்படின்னா அதோட அளவு 6. ஸோ அதில் ஒரு ஸ்ட்ரைட் லைன் போட்டு எடுத்துக்கலாம். ஸோ நெக்ஸ்ட்டு ஷோல்டரையும் ஜாயின் பண்ணோம். கீழே ஜாயின் பண்ணும்போது ஆம்கோல் ஹைட்டுக்கு ஜாயின் பண்ணும்போது மெஷர் பண்ணிக்கோங்க. எத்தனை இன்ச்சு மேலே இருக்கோ அதே அளவில் கீழேயும் மார்க் பண்ணி ஸ்ட்ரைட் லைன் போட்டுக்கோங்க. நெக்ஸ்ட்டு செஸ்ட் ரவுண்டு.
செஸ்ட் ரவுண்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 11.5 இன்ச்சு சொன்னோம் இல்லையா, 11.5 இன்ச்சு செஸ்ட் ரவுண்டில் வச்சு மார்க் பண்ணிக்கோங்க. 1.5 இன்ச்சு தையலுக்காக. ஸோ கரெக்டாக 1.5 இன்ச்சு இருக்குது, 1.5 இன்ச்சு தையலுக்காக விட்டாச்சு. அதே மாதிரி கீழேயும் மார்க் பண்ணிக்கோங்க. 11.5 இன்ச்சு செஸ்ட் ரவுண்ட் ப்ளஸ் 1.5 இன்ச்சு தையலுக்கு. இது ரெண்டையும் ஜாயின் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட்டு வந்து பேக் நெக் வந்து யூ நெக் தான். ஸோ அதனால் ஃப்ரெஞ்ச் கர்வ் வச்சே நான் வந்து யூ நெக் ட்ரா பண்ணிக்கிறேன். நெக்ஸ்ட்டு ஆம்கோல் ரவுண்டு. ஆம்கோல் ரவுண்டு எப்படி மெஷர் பண்ணுவோம்? ஆம்கோல் ஹைட்டில் பாதி, செஸ்ட் ரவுண்டில் பாதியா, அதே மாதிரி வச்சு மார்க் பண்ணிக்கோங்க. ஆம்கோல் ரவுண்டு வந்து ஆம்கோல் ஹைட்டில் பாதி, செஸ்ட் ரவுண்டில் பாதி. அந்த பாதி எடுக்கிறதுக்கு சிரமமாக இருந்துச்சு அப்படின்னா இந்த மாதிரி டேப்பை ரெண்டாக மடித்து வச்சிங்க அப்படின்னா உங்களுக்கு பாதி ஹாஃப் இது அதில் வந்துடும். ஸோ அதே மாதிரி டேப்பை மடித்து வச்சிங்கன்னா அந்த ஹாஃப் இருக்கும், அந்த இடத்துல மார்க் பண்ணிக்கலாம். இப்போது இது ரெண்டையும் சேர்த்து ஃப்ரெஞ்ச் கர்வ் வச்சு ஜாயின் பண்ணால் ஆம்கோல் ரவுண்ட் ரெடி. ஸோ உங்களுக்கு வந்து ஆம்கோல் சுற்றளவு பார்ப்பீங்கள்ல, ஆம்கோல் ரவுண்டு வந்து உங்களுக்கு கரெக்டாக வரலை அப்படின்னா ஆம்கோல் ஹைட்டை தான் அட்ஜஸ்ட் பண்ணணும். ஒரு 1/2 இன்ச்சு குறையுது அப்படின்னா ஆம்கோல் ஹைட்டை வந்து இறக்கி வச்சு மார்க் பண்ணணும். ஸோ அந்த மாதிரி ஆம்கோல் ஹைட்டை வந்து அட்ஜஸ்ட் பண்ணி தான் மார்க் பண்ணணும். செஸ்ட் ரவுண்டை மாற்றிடக்கூடாது. இப்போ ஆம்கோல் ரவுண்டு பார்த்திங்கன்னா நமக்கு 10.5 இன்ச்சு இருக்குது. ஸோ ஒரு தடவைக்கு 2 தடவை ஆம்கோல் ரவுண்டை செக் பண்ணுறது நல்லது. எப்போதுமே ஒரு 2 தடவை செக் பண்ணுங்கள் 10.5 இன்ச்சு வருதா அப்படின்னு. அதாவது ஆம்கோல் ரவுண்டு கரெக்டாக இருக்கான்னு செக் பண்ணிக்கோங்க. ஸோ இப்போ ஆம்கோல் ரவுண்டு 10.5 இன்ச்சு கரெக்டாக இருக்குது. ஸோ நெக்ஸ்ட்டு வந்து கட் பண்ணி எடுத்துடலாம். ஸோ செஸ்ட் ரவுண்டில் எந்த மாற்றமும் செய்யக்கூடாது. ஆம்கோல் ஹைட்டை வந்து கூட்ட குறைக்க செய்யலாமே ஒழிய செஸ்ட் ரவுண்டை மாற்றிடக்கூடாது. ஓகேங்களா? இப்போது பேக் பார்ட் ரெடி ஆயிடுச்சு. இதில் வந்து செஸ்ட் ரவுண்டு கிட்ட ஒரு நாச் போட்டுக்கலாம். அதே மாதிரி அந்த கீழே 1 இன்ச்சில் தையலுக்காக விட்டுருக்கோம்ல, அதுலேயும் நாச் போட்டு எடுத்துக்கலாம். ஸோ இந்த நாச்சஸ் எதுக்காக அப்படின்னா நம்ம ஃப்ரண்ட்டு பேக்கில் 2 பக்கமுமே, அதாவது 2 இடத்துல நம்ம ஸ்ட்ரைட்டாக வரணும் அப்படின்றதுக்காக இந்த நாச்சஸ் போட்டு எடுத்துருக்கோம். ஸோ பேக் பார்ட் ரெடி. நெக்ஸ்ட்டு வந்து ஃப்ரண்ட் பார்ட் கட் பண்ண போகிறோம். ஸோ ஃப்ரண்ட்டுக்கு அந்த ப்ளவுஸை அந்த பேலன்ஸ் இருக்கிற கிளாத்தை அப்படியே இழுத்து போட்டுக்கோங்க. ஸோ பேலன்ஸ் இந்த மாதிரி தான் இருக்கும். நம்ம கட் பண்ணது போக இழுத்து போட்டிங்க அப்படின்னா இந்த மாதிரி தான் இருக்கும். ஸோ இந்த கிளாத்தில் நம்ம பேக் பார்ட் கட் பண்ணோம் இல்லையா, அதை அப்படியே பேக்காக திருப்பி உள்டாவாக போட போகிறோம். அவ்வளோதான். இதுலேயும் வந்து 13 இன்ச்சு இருக்கான்னு செக் பண்ணிக்கோங்க. 13 இன்ச்சு இருக்கணும் எப்போதுமே. அதனால் அதை கரெக்டாக செக் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா போடுங்க. இப்போ பார்த்தீங்கன்னா இந்த கட் பண்ணதை அப்படியே திருப்பி உல்ட்டாவாக போட்டிருக்கேன். உல்ட்டாவாக போட்டுட்டு நம்ம வந்து நார்மல் ப்ளவுஸுக்கு எப்படி மார்க் பண்ணுவோமோ பேக் பார்ட்டை அப்படியே ட்ரேஸ் பண்ணுவோம் இல்லையா, அதே மாதிரி ஆம்கோல் ரவுண்டு, செஸ்ட் ரவுண்டு, அதுக்கடுத்தது கழுத்து அகலம், பேக் நெக், பேக் ஹைட்டு, ஸோ எல்லாத்தையுமே வந்து அப்படியே ட்ரேஸ் பண்ண போகிறோம் அந்த ப்ளவுஸ்லையும். ஸோ இது வந்து திருப்பி இருக்கிறதுனால உங்களுக்கு சிரமமாக தெரியலாம். நீங்கள் வந்து அந்த சாக்கில் வந்து நல்லா கொஞ்சம் டார்க்காக கொடுத்துருந்தீங்க அப்படின்னா ஒரு தட்டுனாவே வந்து அதோட ட்ரேஸ் வந்து அப்படியே இந்த ப்ளவுஸில் விழுந்துடும். அதை நீங்கள் ஈஸியாக மார்க் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ இந்த நெக்கெல்லாம் வந்து கட் பண்ணாமல் இருக்கிறதுனால உங்களுக்கு தெரியாது. ஸோ அதை வந்து நல்லா டார்க்காக ட்ரா பண்ணிவிட்டு 2 தட்டினீங்கன்னா அப்படியே அதில் ட்ரேஸ் விழுகும். அதை வச்சு நம்ம மார்க் பண்ணிக்கலாம். ஸோ அதே மாதிரி கழுத்து அகலத்தையும் நம்ம வந்து ட்ரேஸ் எடுத்துக்கலாம். ஸோ அவ்வளோதான். அப்படியே பேக் பார்ட்டை எடுத்துருங்க. இப்போ பேக் ஹைட்டு, ஓவரால் ஹைட்டு 15 இன்ச்சு இருக்கு இல்லையா, அந்த 15 இன்ச்சில் நான் மார்க் பண்ணியிருக்கேன். நெக்ஸ்ட்டு வந்து ஆம்கோல் ஹைட்டு. ஆம்கோலை வந்து எல் ஷேப்பில் போட்டு மார்க் பண்ணிக்கோங்க. ஏன்னா ஆம்கோல் அந்த ஃப்ரண்ட் பார்ட்டில் குழிவு எடுக்கிறதுக்காக அந்த எல் ஷேப் பார்ட் வேணும். ஸோ அதுக்காக எல் ஷேப்பில் போட்டு கட் பண்ணி குழிவு எடுக்கிறதுக்கு வச்சுக்கிறோம். நெக்ஸ்ட்டு வந்து கழுத்து, முன் கழுத்து அந்த ஹைட்டு ஒரு 1/2 இன்ச்சில் வந்து அதாவது அந்த தையலுக்கு விட்டுருந்தோம்ல ஷோல்டர் ஜாயினிங்க்கு, அந்த 1/2 இன்ச்சில் தையலுக்காக விட்டுருங்க.
நெக்ஸ்ட் வந்து முன்கழுத்து உயரம் வந்து அந்த ப்ளவுஸில் வந்து 7 இன்ச்சு இருந்துச்சு. ஸோ 7 இன்ச்சில் ஒரு மார்க்கிங் வச்சு டானா மாதிரி எல் ஷேப்பில் போட்டுடலாம். நெக்ஸ்ட்டு வந்து ஃப்ரண்ட் ஹைட்டு, இதுவும் யூ நெக் தான். ஸோ யூ நெக்கை ட்ரா பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் வந்து ஃப்ரண்ட் ஹைட் அந்த ப்ளவுஸில் எவ்வளோ எடுத்திருந்தோம் அப்படின்னா 14.5 இன்ச் எடுத்திருந்தோம். ஸோ அந்த 14.5 இன்ச்சு, அதாவது அந்த அரை இன்ச்சை சேர்க்கலை, ஷோல்டர் அளவு சேர்க்கலை, ஷோல்டரை விட்டுட்டு 14.5 இன்ச் இருந்துச்சு. ஸோ அதே அளவுக்கு நம்ம இப்போ எடுத்துக்கலாம். ஷோல்டர் ஜாயினிங் கிடையாது, அதை விட்டுட்டு நம்ம 14.5 இன்ச் எடுத்திருக்கோம். ப்ளஸ் கீழே வந்து ஒரு 1/4 இன்ச்சு தையலுக்காக சேர்த்துருக்கேன். ஏன்னா 14.5 இன்ச்சு ரெடி அளவு ப்ளஸ் 1/4 இன்ச்சு கீழே பட்டி ஜாயின் பண்ணுறதுக்கு ஒரு 1/4 இன்ச்சு. ஸோ இப்போ இதை ஒரு ஸ்ட்ரைட் லைன் போட்டு ஜாயின் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட்டு வந்து சென்டர் பார்ட் தெரியணும். அந்த டாட்டு பிடிக்கிறோம் இல்லையா, அந்த பெரிய டாட் இருக்கு இல்லையா, அந்த பெரிய டாட்டுக்கு வந்து சென்டர் பார்ட்டில் தான், சென்டராக தான் நம்ம பிடிக்கணும். அந்த சென்டர் எப்படி தெரிஞ்சுக்கிறது அப்படின்னா, நம்மளோட ஷோல்டர் இருக்கு இல்லையா, ஷோல்டரில் நம்ம தையலுக்காக விட்ட அளவுகளை எடுத்துட்டு பேலன்ஸ் இருக்கிறதுல சென்டர் பார்ட் வரணும். அதாவது நம்ம ஷோல்டரோட அளவு வந்து 2.25 இன்ச் இருக்கு இல்லையா, அந்த 2.25 இன்ச்சில் பாதி அப்படி தான் எடுக்கணும். ஸோ அந்த 2.25 இன்ச்சில் பாதியாக எடுக்கிறதுக்கு முக்கால் அந்த மாதிரி இருக்கிறது உங்களுக்கு டவுட்டாக இருந்துச்சு அப்படின்னா 2ஆக மடிச்சுக்கோங்க. மடிச்சுட்டு அந்த சென்டரை எடுத்துக்கோங்க. இப்போது இதை வந்து அந்த கழுத்து அகலம் அந்த ஃபோல்டட் எஜ் இருக்கு இல்லையா, அந்த ஃபோல்டட் எஜ்லேருந்து வச்சு பார்த்தீங்க அப்படின்னா அதோட அளவு வந்து எவ்வளோ இருக்கோ அதை அப்படியே கீழே கொண்டுட்டு வரணும். இப்போ இதோட அளவு வந்து 4.25 இருக்குது. அந்த 4.25 கீழே கொண்டுட்டு வந்து மார்க் பண்ணிக்க வேண்டியதான். பட் ஆனால் அதுக்கு முன்னாடி என்ன பண்ணணும்னா, கொக்கி பக்கம் இருக்கு இல்லையா, அந்த கொக்கி பக்கத்துக்கு வந்து ஒரு 1/2 இன்ச்சு தையலுக்காக விடணும். அந்த கொக்கி பக்கம் எதுக்காக தையலுக்காக விடுறோம் அப்படின்னா, நம்ம முன்கழுத்து வரையும் போது போடும்போது சில பேருக்கு எப்படி இருக்குன்னா வி ஷேப்பில் வந்துடும். என்ன தான் யூனெக் போட்டாலும் வி ஷேப்பில் வந்து நிற்கும். ஸோ அந்த இதுக்கு ரீசன் என்னென்னா, நம்ம கழுத்துக்கு அந்த கொக்கி பக்கத்துக்குன்னு கொஞ்சம் துணி விடாமல் இருக்கிறது தான் அதோட ரீசன். ஸோ அதுக்காக தான் அந்த 1/2 இன்ச் வந்து கொக்கி பக்கத்துக்கு விட்டுட்டு, அதுக்கப்புறம் வந்து முன்கழுத்து வரையும் போது 2.25 இன்ச்சு நம்ம கழுத்து பகுதி விட்டோம்ல, அந்த 2.25 இன்ச்சையும் நீங்கள் அந்த 1/2 இன்ச்சு விட்டதுக்கப்புறம் மார்க் பண்ணுங்கள். அப்படி மார்க் பண்ணிங்க அப்படின்னா அந்த வளைவு வந்து கரெக்டாக வரும். வி ஷேப்பில் வராமல் யூ ஷேப்பில் உங்களுக்கு வளைஞ்சு கொடுக்கும். ஸோ சில பேருக்கு வந்து வி ஷேப்பில் வருதுன்னு சொல்லுவாங்க. அதுக்கு ரீசன் இதுதான். ஸோ அந்த 1/2 இன்ச்சு தள்ளி மார்க் பண்ணுங்கள். 1/2 இன்ச்சு தள்ளி 2.25 இன்ச்சு எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா கரெக்டாக வரும். ஸோ அடுத்தது வந்து சென்டர் பார்ட். அந்த பெரிய டாட்டோட சென்டர் எங்கே இருக்குது அப்படின்னா 4.25 இன்ச்சில் நம்ம ஆல்ரெடி சொல்லியிருந்தோம். அந்த 4.25 இன்ச்சில் மார்க் பண்ணிவிட்டு ஒரு ஸ்ட்ரைட் லைன் போட்டுக்கலாம். அந்த 4.25 இன்ச்சு எதுக்கப்புறம் எடுக்கணும்னா, அந்த 1/2 இன்ச்சு தையலுக்கு விட்டதுக்கு அப்புறம் தான் நம்ம 4.25 எடுக்கிறோம். அதை பார்த்துக்கோங்க கரெக்டாக. அந்த 4.25 இன்ச்சில் ஒரு ஸ்ட்ரைட் லைன் போட்டுக்கலாம். உங்களுக்கு ஸ்ட்ரைட் லைன் கரெக்டாக வருதான்னு கன்ஃபியூஸ்னா 2 இடத்துல 4.25 இன்ச்சு மார்க் பண்ணிவிட்டு ஸ்ட்ரைட் லைன் போட்டுக்கோங்க. இப்போ அந்த இதுலேருந்து பெரிய டாட்டோட ஹைட்டு வந்து 3.5 ப்ளஸ் 1/4 இன்ச்சு தையலுக்கு சேர்த்து 3.25 இன்ச்சில் நம்ம ஒரு மார்க் பண்ணிக்கலாம். அந்த 1/4 இன்ச்சு வந்து தையலுக்காக. ஸோ மேலே 3.5 இன்ச்சில் மார்க் பண்ணிக்கலாம். அதோட சேர்த்து மார்க் பண்ணிங்கன்னா 3.25, இல்லை அதை 1/4 இன்ச்சு தையலுக்கு விட்டுட்டு மார்க் பண்ணிங்கன்னா 3.5. ஓகேங்களா. இப்போது கொக்கி பக்கம் உயரம்னு சொல்லிட்டு நம்ம ஒரு பாயிண்ட் எடுத்திருப்போம். அது வந்து 4 இன்ச்சு எடுத்திருக்கோம் இல்லையா, இதுக்காக தான். அந்த கொக்கி பக்கம் வந்து 4 இன்ச்சில் நம்ம ஒரு மார்க் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட்டு வந்து தையல் வரணும். மேலே கழுத்து ஜாயின் பண்ணுவோம், கீழே பட்டி ஜாயின் பண்ணுவோம், நடுவில் ஒரு டாட்டு பிடிப்போம். அப்போ இது கழுத்துக்கும் பட்டிக்கும் வந்து 1/4 இன்ச்சு 1/2 இன்ச்சு ஆகிடும். நடுவில் டாட்டு வந்து ஒரு 1/4 இன்ச்சில் பிடிக்கிறதுனால அது ஒரு 1/2 இன்ச்சு, மொத்தம் 1 இன்ச்சு. ஸோ அந்த எக்ஸ்ட்ரா 1 இன்ச்சு வைக்கிறோம். கொக்கி உயரம் வந்து 4 இன்ச்சு ப்ளஸ் 1 இன்ச்சு வந்து தையலுக்காக, மொத்தமாக தையலுக்காக சேர்த்து 1 இன்ச்சாக நம்ம விட்டுட்டோம். ஸோ அதே மாதிரி சைடு பக்கம், இந்த முன்பக்க சைடை எப்படி பண்ணணும் அப்படின்னா, 1/2 இன்ச்சு வந்து நம்ம தையலுக்காக விடுவோம். நெக்ஸ்ட்டு வந்து 6 இன்ச்சு ரெடி அளவு ப்ளஸ் 1/4 இன்ச்சு தையலுக்காக. இந்த விடுறத வந்து கடைசி எண்டில் விடாமல் 1.5 இன்ச்சு கேப்பில் விடணும். ஏன் அப்படின்னா, அந்த 1.5 இன்ச்சு கேப், அந்த 1.5 இன்ச்சில் தையல் போட்டு அதுக்கப்புறம் 1.5 இன்ச் வந்து எக்ஸ்ட்ரா தையலுக்காக தான் விட்டுருக்கோம். ஸோ அந்த 1.5 இன்ச்சு எது ரெடி அளவு இது தான். ரெடியாக வர்றது பாடி மெஷர்மெண்ட்டாக இது தான். ஸோ அந்த 1.5 இன்ச்சில் தான் நம்ம வந்து இந்த கேப்பை மெஷர் பண்ண போகிறோம். அந்த 1/2 இன்ச்சு மேலே, 6 இன்ச்சு கீழே, அதுக்கடுத்து 1/4 இன்ச்சு. ஸோ அந்த இதை வந்து 1.5 இன்ச்சில் மெஷர் பண்ணி அதுக்கப்புறம் போடுங்க. ஸோ இப்போ இந்த 1.5 இன்ச்சை ஜாயின் பண்ணுற மாதிரி லைன் போடணும். கீழே அந்த பக்கம் கொக்கி பக்கத்தையும் ஜாயின் பண்ணிக்கோங்க.
ஸோ இது பெரிய டாட்டோட அகலம் வந்து பார்த்திங்க அப்படின்னா 1.5 இன்ச்சு. ஸோ அதையும் மார்க் பண்ணிக்கலாம். சென்டர்லேருந்து 1.5 இன்ச்சு மார்க் பண்ணிக்கோங்க. 1.5 இன்ச்சு இந்த பக்கம், 1.5 இன்ச்சு அந்த பக்கம். ஸோ நெக்ஸ்ட்டு இது ரெண்டையும் ட்ரையாங்கிள் ஷேப்பில் ஜாயின் பண்ணிக்கலாம். ஸோ நெக்ஸ்ட்டு வந்து அந்த கொக்கி பக்க டாட்டு. கொக்கி பக்கம் டாட் எடுக்கிறதுக்கு அது ரெண்டுலேயும் பாதி அளவு, அதாவது இந்த கொக்கி பக்கம் எவ்வளோ 5 இன்ச்சு வச்சுருக்கோம் இல்லையா, 4 இன்ச்சு கிடையாது, அந்த 1 இன்ச்சு தையலுக்கும் சேர்த்து அந்த இடத்துல பாதி, அதில் பாதினா 5ல் பாதி 2.5 அந்த இடத்துல மார்க் பண்ணணும். கொக்கி பக்கத்தில் உள்ள டாட்டோட ஹைட்டு வந்து 3 இன்ச்சு எடுத்திருக்கோம். அந்த 1/2 இன்ச்சை விட்டுட்டு 3 இன்ச்சு எடுத்துக்கோங்க. 3 இன்ச்சில் ஒரு மார்க்கிங் வச்சு ஸ்ட்ரைட் லைன் போட்டு ஜாயின் பண்ணிக்கோங்க. ஸோ இந்த கொக்கி பக்கத்தில் இருக்க டாட்டுக்கும் பெரிய டாட்டுக்கும் உள்ள டிஸ்டன்ஸ் எவ்வளவு இருக்கும் அப்படின்னா 2 இன்ச்சு இருக்கணும். ஸோ அந்த 2 இன்ச்சு கரெக்டாக இருக்குது. ஸோ அது அடுத்து இருக்க டாட்டும், அந்த ஆம்கோல் பக்கம் இருக்கிற டாட்டும் வந்து 2 இன்ச்சு கேப்பில் தான் இருக்கணும். ஸோ அதுக்காக என்ன பண்ணுறோம் அப்படின்னா, அந்த டாட்டை ஹைட்டை தெரிஞ்சுக்கிறதுக்கு இதிலேருந்து 2 இன்ச்சு, இதிலேருந்து 2 இன்ச்சு, ஸோ இந்த 2 இன்ச்சையும் மார்க் பண்ணி அதோட இதை ஜாயின் பண்ணிக்கோங்க. ஸோ எது வரைக்கும் நமக்கு டாட் வரும் அப்படின்ற அந்த பெரிய ஆம்கோல் டாட்டோட ஹைட்டு தெரிஞ்சுக்கிறதுக்கு இந்த மாதிரி மார்க் பண்ணி பாருங்கள், உங்களுக்கு கரெக்டாக வரும். ஸோ இப்போ 3 டாட்டும் பிடிச்சாச்சு. ஃப்ரண்ட் பார்ட் ரெடி. இப்போ கட் பண்ணி எடுத்துக்கலாம். ஆம்கோல் பக்கம் இருந்து குழிவு எடுக்கலை, ஸோ அதை மட்டும் அப்புறம் கட் பண்ணி எடுத்துக்கலாம். ஸோ இப்போ வந்து ஆம்கோல் பக்கம் இருக்கிற குழிவு வந்து லைட்டாக அந்த எல் ஷேப்புக்கு உள்ளர வரணும்னு சொன்னேன் இல்லையா, அந்த எல் ஷேப்புக்கு உள்ளர லைட்டாக பெண்டு கொடுத்து கட் பண்ணி எடுத்துக்கோங்க. ஸோ ஃப்ரண்ட் பார்ட் ரெடி, பேக் பார்ட் ரெடி. இப்போ அடுத்தது வந்து பட்டி கட் பண்ண போகிறோம். அதுக்கு முன்னாடி இதில் வந்து நாச்சஸ் போட வேண்டிய இடத்துலலாம் நாச்சஸ் போட்டுக்கோங்க. மூவ் ஆகிடுச்சுன்னா அப்புறம் நாச்சஸ் போட்டால் கரெக்டாக இருக்காது. ஸோ அந்த பெரிய டாட்டில் வந்து 1.5 இன்ச்சு கேப்பில் 2 நாச் போட்டுக்கோங்க. அடுத்தது கொக்கி பக்கம் செஸ்ட் ரவுண்டு, இது எல்லாத்துக்குமே நாச்சஸ் போட்டு எடுத்துக்கலாம். ஆம்கோல் ஹைட்டு அந்த டாட் வந்து நான் சும்மா ஓரலாக தான் எடுத்திருக்கேன். நீங்கள் வந்து 2 டாட்டையும் பிடிச்சிட்டு இது பண்ணும்போது கரெக்டாக வரும். ஸோ அந்த மாதிரி தைக்கும்போது எடுத்து பிடிச்சிக்கோங்க அந்த ஆம்கோல் டாட்டை வந்து. ஸோ இப்போ ஃப்ரண்ட்டு ரெடி. நெக்ஸ்ட்டு வந்து இது ஃபோல்டு பண்ணியிருக்கிறத எடுத்து விட்டுடலாம். அந்த ஓப்பன் பண்ணி தானே வேணும் கொக்கி பக்கம். ஸோ அதுக்காக அந்த 2ஐயும் கட் பண்ணி எடுத்துடலாம். ஸோ இப்போது பேக் பார்ட் மேலே அப்படியே ஃப்ரண்ட் பார்ட்டை லே பண்ண போகிறோம். எதுக்காக அப்படின்னா பட்டி கட் பண்ணுறதுக்காக பேக் பார்ட்டை அப்படியே போட்டுட்டு அதுக்கு மேலே ஃப்ரண்ட் பார்ட்டை போட போகிறோம். ஸோ கரெக்டாக இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. கொஞ்சம் மாறினாலும் கேப் விட்டுரும். ஸோ அதுக்காக கரெக்டாக அதுக்கு மேலே அப்படியே லே பண்ணுங்கள். இப்போது பட்டியோட அகலம், அந்த பட்டி ஹைட்டு தெரியணும்ல, எவ்வளோ இன்ச்சு நீளம் இருக்குது அப்படின்றது. அதுக்காக என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, டேப்பில் அந்த ட்ரையாங்கிள் ஷேப்பில் அந்த கட் பண்ணியிருக்கோம்ல, அந்த எண்டில் பிடிச்சிட்டு ஃப்ரண்ட் கொக்கி பக்கத்துலேருந்து ஃபர்ஸ்ட் அர்க்காத்து இருக்கு இல்லையா, அந்த அர்க்காத்துக்கிட்ட வச்சு பிடிச்சிக்கோங்க. அந்த இடத்துல எவ்வளோ வருதுன்னு பாருங்கள், 4.25 இன்ச்சு வருது. அந்த 4.25 இன்ச்சை அடுத்த அர்க்காத்தில் வச்சு ஸ்டார்ட் பண்ணுங்கள். 4.25 இன்ச்சு அதில் வச்சுட்டு எடுத்தீங்க அப்படின்னா 12 இன்ச்சு வருது. ஸோ இதுதான் அந்த பட்டியோட ஹைட்டு. அந்த எதுக்காக அந்த அர்க்காத்தை விட்டோன்னா அதை மடிச்சிருவோம். ஸோ அதனால் அந்த இடம் தேவையில்லை. அந்த இதுக்காக இதிலேருந்து இதை வச்சு எடுத்திருக்கோம். ஸோ இப்போ பட்டியோட ஹைட் வந்து 12 இன்ச்சு சொன்னோமா, அது இருக்கான்னு பார்த்துக்கோங்க. அந்த நடுவில் இருக்கிற பார்ட்டு தான் வந்து பட்டிக்காக விட்டுருக்கோம். ஸோ அந்த பட்டி பார்ட்டில் இந்த 12 இன்ச்சு இருக்குது. ஸோ அதில் வந்து ஒரு மார்ஜினாக ஒரு லைன் போட்டுக்கிறேன், ஸ்ட்ரைட் லைனாக. நெக்ஸ்ட்டு அதிலேருந்து 12 இன்ச்சுக்கு மார்க்கிங் வச்சுக்கிறேன். ஸோ 12 இன்ச்சுக்கு மார்க் பண்ணி
2 இடத்துல மார்க் பண்ணி ஸ்ட்ரெயிட் லைன் போட்டுக்கிறேன். ஸோ கீழே தையலுக்காக வந்து நான் 1 இன்ச் எடுத்திருக்கேன். 1.5 இன்ச்சையும் நான் மார்க் பண்ணிக்கிறேன். 1.5 இன்ச்சு கேப்பில் தான் நம்ம அந்த கேப் விட்டுருக்கோம் இல்லையா, அந்த இதையும் நம்ம மார்க் பண்ணி எடுத்துக்கணும். கீழே தையலுக்காக 1 இன்ச்சு விட்டுக்கோங்க. கிளாத் இல்லை அப்படின்னா பத்தலை, பட்டிக்கு துணி பத்தலை அப்படின்றப்போ ஒரு 1/2 இன்ச்சு கேப் விட்டால் போதும். எக்ஸ்ட்ரா துணி இருக்குது அப்படின்னா ஒன்றும் பிரச்சனை இல்லை. 1 இன்ச்சு கேப்பில் அந்த கீழே இருக்கிற லைனை மார்க் பண்ணிக்கோங்க. இப்போது கொக்கி பக்கம் அந்த உயரம் எவ்வளோ இருக்குது அப்படின்னு பாருங்கள். முன் பக்கத்துலேருந்து அந்த கொக்கி பக்கம் உயரம் எவ்வளோ இருக்குதுன்னு பாருங்கள். ஒரு 1/4 இன்ச்சு மேலே ஏற்றிக்கோங்க. ஏன்னா தையலுக்காக விடணும் இல்லையா, அதுக்காக ஒரு 1/4 இன்ச் மேலே வச்சுட்டு கீழே பேக் பார்ட்டோட அந்த ஹைட்டு முடியுது இல்லையா, அந்த இதை பார்த்தீங்க அப்படின்னா 4 இன்ச் இருக்குது. ஸோ அதுதான் கொக்கி பக்கத்தோட உயரம். ஸோ 4 இன்ச்சில் ஒரு மார்க் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட்டு வந்து இந்த பக்கம் இந்த 1.5 இன்ச்சு கேப் இருக்குல்ல, அந்த 1.5 இன்ச்சு கேப்லையும் மேலே ஒரு 1/4 இன்ச்சு விட்டுட்டு மேலே பிடிச்சிங்க அப்படின்னா எவ்வளோ வருதுன்னு பாருங்கள். 2.25 இன்ச்சு வருது. ஸோ அந்த 2.25 இன்ச்சில் மார்க் பண்ணிக்கோங்க. அந்த 1.5 இன்ச்சில் 2.25 இன்ச்சில் மார்க் பண்ணிக்கிறோம். நெக்ஸ்ட்டு வந்து கடைசியாக வந்து இந்த டாட்லேருந்து எடுத்தீங்க 3 இன்ச்சு வருது. ஸோ அந்த 3 இன்ச்சையும் அங்கே மார்க் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ இது 3ஐயும் ஒரு பெண்டு கொடுத்து அப்படியே கர்வ் மாதிரி ஜாயின் பண்ணிக்க வேண்டியதுதான். ஸோ இதை அப்படியே கட் பண்ணி எடுத்துக்கலாம். பட்டி பார்ட் ரெடி. ஸோ நெக்ஸ்ட் வந்து பட்டி பார்ட்டில் கொக்கி பக்கம் அப்படின்றது தெரியணுன்றதுக்காக ஒரு அர்க்காத் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் ஃப்ரண்ட்டு பேக்கு அந்த மார்க் போட்டு வச்சுக்கிட்டிங்க அப்படின்னா தைக்கும்போது ஈவனாக இருக்கும். இல்லைன்னா எல்லாமே ஒரே பக்கமாக தைக்கிற மாதிரி ஆகிடும். ஸோ அதனால் 2 பக்கமும் மார்க்கிங் வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட்டு வந்து ஸ்லீவ் கட் பண்ண போகிறோம். ஸ்லீவ் வந்து எக்ஸ்ட்ரா பேலன்ஸ் அந்த ஆப்போசிட்டில் இருந்துச்சுல அந்த கிளாத்தை 4ஆக ஃபோல்டு பண்ணி அப்படியே ஸ்லீவ் கட் பண்ண வேண்டியதுதான். 4ஆக ஃபோல்ட் பண்ணிவிட்டு எக்ஸ்ட்ரா இருக்கிற கிளாத்தை கட் பண்ணி எடுத்துடலாம். ஸோ ஸ்லீவுக்கு 4ஆக ஃபோல்டு பண்ணி போட்டாச்சு. எப்போதும் ஸ்லீவ் கட் பண்ணுற மாதிரி தான் 4ஆக ஃபோல்டு பண்ணி போட்டுட்டு கீழே வந்து தையலுக்காக ஒரு 1/2 இன்ச்சு விட்டுருக்கேன். ஸோ 1 இன்ச்சு விடலாம். பட் இங்கே வந்து துணி பத்தாது அப்படின்றதுக்காக நான் 1/2 இன்ச்சு தான் விட்டுருக்கேன் தையலுக்காக. ஸோ 1/2 இன்ச்சு கேப்பில் லைன் போட்டுக்கோங்க. அதுவும் அது வந்து கரை பகுதி தான், அதனால் பிரச்சனை இல்லை. மடித்து திருப்ப தான் போகிறோம். ஸோ நெக்ஸ்ட்டு ஸ்லீவோட ஹைட் வந்து 6.5 இன்ச்சு ப்ளஸ் 1/2 இன்ச்சு தையலுக்கு சேர்த்து மொத்தம் 7 இன்ச்சு வரணும். கரெக்டாக 7 இன்ச்சு இருக்குது. ஸோ அந்த இடத்துல ஒரு மார்க் பண்ணிக்கலாம். அதே மாதிரி ஸ்ட்ரைட் லைன் போட்டு எடுத்துக்கோங்க. கரெக்டாக வச்சு ஒரு ஸ்ட்ரைட் லைன் போட்டுக்கோங்க. இல்லைனா 2 இடத்துல 7 இன்ச்சு மார்க் பண்ணி கூட நீங்கள் ஸ்ட்ரைட் லைன் போட்டுக்கலாம். நெக்ஸ்ட்டு வந்து அந்த கை வளைவு வரையும் இல்லையா, அதுக்காக 2.25 இன்ச்சு எடுத்துருக்கிறேன் நான். ஸோ 2.25 இன்ச்சில் 2 இடத்துல மார்க் பண்ணி அதை வந்து லைன் போட்டு ஜாயின் பண்ணிக்கலாம். ஸோ நெக்ஸ்ட்டு வந்து அந்த ஆம்கோல் அதாவது ரவுண்டு எடுத்தோம் இல்லையா, ஆம்கோல் ரவுண்டு வந்து 10.5 இன்ச்சு செக் பண்ணி பார்க்கணும். ஸ்லீவோட ஹைட் இருக்குல்ல, அந்த எண்டுலேருந்து 10.5 இன்ச்சு வருதான்னு பாருங்கள். 2.25 இன்ச்சில் ஒரு லைன் போட்டோம் இல்லையா, அதில் பார்த்தீங்க அப்படின்னா 10.5 இன்ச்சு வரல. ஸோ நமக்கு கிளாத் பத்தலை. ஸோ எக்ஸ்ட்ரா வந்து அடிஷ்னலாக நம்ம கிளாத் அட்டாச் பண்ணுற மாதிரி இருக்குது. ஸோ அதுக்காக என்ன பண்ணுறோன்னா கொஞ்சம் தள்ளி வச்சு மடித்து போடுறோம். இப்போ நான் மடித்து போட்டிருக்கேன் இல்லையா, அந்த மாதிரி தள்ளி வச்சு மடித்து போடுங்க. இப்போ வந்து கிளாத் அட்டாச் பண்ணணும். அதை வந்து நம்ம ஸ்டிச் பண்ணும்போது பார்த்துக்கலாம். தள்ளி வச்சு மடிச்சுட்டு 1.5 இன்ச்சு கேப்பில் நான் விட்டுருக்கேன். ஏன்னா 1.5 இன்ச்சு வந்து தையலுக்கு வேணும். ஸோ அதுக்காக அந்த 1.5 இன்ச் மார்க் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் 10.5 இன்ச்சு வருதான்னு செக் பண்ணணும். இப்போ செக் பண்ணி பார்த்தீங்க அப்படின்னா 11 இன்ச்சு வருது. எனக்கு 10.5 இன்ச்சு இருந்தால் போதும். ஸோ கொஞ்சம் உள்ளார தள்ளி மடித்து போட்டுக்கலாம். ஸோ இந்த மாதிரி மடித்து போட்டுட்டு இப்போ வந்து 10.5 இன்ச்சை மெஷர் பண்ணுங்கள். கரெக்டாக இருக்கான்னு பாருங்கள். ஸோ இப்போ 10.5 இன்ச்சு கரெக்டாக இருக்குது.
ஸோ இப்போது வளைவு வளையலாம். கைக்கான வளைவு வரைவோம் இல்லையா, அந்த மாதிரி வரைஞ்சிக்க வேண்டியது தான். ஸோ வரைகிறதுக்கு அந்த கை ஹைட்டிலேருந்து 3 இன்ச்சு நான் மெஷர்மெண்ட் எடுத்துக்கிறேன். 3 இன்ச்சுக்கு ஸ்ட்ரைட்டாக வந்து வளைஞ்சிங்க அப்படின்னா தான் அந்த கை வந்து கொடை பிடிச்ச மாதிரி இருக்காது. இல்லைன்னா ஃபஸ்ட்டே ஸ்டார்டிங்கே வளைச்சிட்டிங்க அப்படின்னா ஒரு மாதிரி வி மாதிரி தூக்கிட்டு நிற்கும். ஸோ அதுக்காக கொஞ்சம் வளைவு ஸ்ட்ரைட்டாக வந்து வளைச்சிக்கோங்க. ஸோ இப்போது வளைச்சி கொடுத்தாச்சு. ஸோ இந்த மாதிரி எஸ் ஷேப்பில் வர்ற மாதிரி வளைச்சிக்கோங்க. நெக்ஸ்ட்டு உள் குழிவு, அதாவது முன்பக்க குழிவு எடுப்போம் இல்லையா, அந்த முன்பக்க குழிவையும் வரைஞ்சிக்கலாம் ஒரு 1/2 இன்ச்சு கேப்பில். ஆனால் இப்போ அதை கட் பண்ணி எடுக்க போகிறது கிடையாது. ஏன்னா அட்டாச் பண்ண வேண்டியது இருக்குது. அட்டாச் பண்ணதுக்கு அப்புறமா தான் கட் பண்ண முடியும். அடுத்தது கீழ்கை சுற்றளவு. கீழ்கை சுற்றளவு வந்து 8.5 இன்ச்சு. ஸோ அந்த 8.5 இன்ச்சில் ஒரு மார்க்கிங் வச்சுக்கலாம். நெக்ஸ்ட்டு 1.5 இன்ச்சு தையலுக்காக, அதிலேருந்து 1.5 இன்ச்சு தையலுக்கு விட்டுக்கோங்க. ஸோ இப்போ இது 1.5 இன்ச்சு கேப்பில் இது எல்லாத்தையும் ஜாயின் பண்ணிக்கலாம். ஸோ அவ்வளோதான். இப்போ வந்து ஸ்லீவை கட் பண்ணி எடுத்துடலாம். இதே மாதிரி அவங்கவுங்க அளவுக்கு ஸ்லீவ் கட் பண்ணால் கரெக்டாக இருக்கும். ஸோ ஃப்ரண்ட்டு, பேக்கு, பட்டி, ஸ்லீவு எல்லாமே கட் பண்ணி எடுத்தாச்சு. நெக்ஸ்ட்டு வீடியோவில் ஸ்டிச்சிங் பார்க்கலாம். ஃப்ரண்ட்டு குழிவையும் ஸ்டிச் பண்ணும்போது கட் பண்ணி எடுத்துக்கலாம். ஸோ இந்த மெத்தடை யூஸ் பண்ணி ப்ளவுஸ் கட் பண்ணி பாருங்கள். உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நம்ம சேனலை இப்போ தான் பார்க்குறீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.